ஸ்ரீநிதியை நினைச்சு கவலைப்படாதீங்க. அவங்க இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணேன். இந்நேரம் அவங்க வீட்டுக்கு அவங்க போயிருப்பாங்க. ஏங்க எதுக்கு இப்ப தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? எவ்வளவு பெரிய நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. தலை நிமிந்து நில்லுங்க. ஆமாங்க, இந்த கூட்டத்திலேயே ஒரு நல்ல மனசு இருக்கிறவங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க பண்ண பாவத்தை அவங்க குறைச்சிருக்காங்க. ஆனா நீங்க தண்டனையில தப்பிக்கவே முடியாதுப்பா. ஏய் பிரேம், நான் உன் அப்பாடா. நான் பண்ணதெல்லாம் உன்னோட நன்மைக்காகவும் சந்தோஷத்துக்காகத்தான். ஆமா பிரேம், இவர் பண்ணது தப்புதான். அதுக்காக இவரை போலீஸ்ல எல்லாம் காட்டி கொடுத்து நம்ம குடும்ப கௌரவத்தை சந்தேசிக்க வச்சிடாதரா. மன்னிச்சு விட்டுடுறா. சாரிம்மா, மன்னிக்கிற லிமிட் அப்பா தாண்டிட்டாரு. அடுத்தது எங்க அப்பா தான் சார். இவங்க எல்லாரும் ஒரு சப்போர்ட் வந்திருக்காங்க. ஓஹோ, நீங்க தான் அதுக்கெல்லாம் காரணமா? அன்னைக்கு பிரேம் என்கொயரி பண்ண வீட்டுக்கு வந்தப்போ ரொம்ப நல்ல ஒரு மாதிரி பேசுனீங்க. இன்ஸ்பெக்டர் சார், நான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு விட்டுடுங்க. எதுவான ஸ்டேஷன் வந்து சொல்லுங்க சார். ஸ்ரீநிதி எங்க தப்பிச்சு போயிட்டாங்க சார். ஆதி போன்ல சொன்னார். தப்பிச்சு போறதுக்கு இந்த பொண்ணு தான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஓகே, அந்த பொண்ணு ஸ்டேஷனுக்கு வரட்டும். தேவையான விஷயங்கள் அங்கே வச்சு விசாரிச்சுக்கலாம். மிஸ்டர் பிரேம், நீங்களும் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரணும். கண்டிப்பா சார். பேச இருக்கீங்க, எல்லாத்தையும் கூட்டு வாங்க. எங்க ஓடுறா? சிவராமா, உன்னால நானும் மாட்டிக்கிட்டேன் பாத்தியா? துபாய் ஷேக்குக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு எனக்கே தெரியலப்பா. இருக்கிற பிரச்சனை போதாத நீ இவ ஒருத்த. அம்மா, உன் புருஷனா பார்த்தா வேதனையாக தான் இருக்கும். ஒரு குற்றவாளியா பாரு, உனக்கு வேதனை தெரியாது. வா போலாம். மா வாமா போலாம். வாங்க போலாம். அந்த வண்டியில் ஏத்து. நீங்க எப்படி வாங்க. ஏறுங்கம்மா. யோ, அங்க என்ன வேடிக்கை? வண்டியில ஏறுங்க. நீங்க தேடி போகாமலேயே பெரிய பெரிய பதவிங்க எல்லாம் உங்களை தேடி வரும். சைரன் வச்ச கார்ல தான் ஏன் நீங்க போவீங்க? சிவராமா, என்னடா சைரன் வச்ச கார்ல போவேன்னு அந்த கிளி ஜோசியக்காரன் சொன்னானே, அது பழிச்சு போச்சு பாத்தியா? நான் இப்ப எங்க இருக்கேன்? ரொம்ப பாதுகாப்பான இடத்துல தாமா வந்து சேர்ந்திருக்கேன். இறங்குமா. இறங்குங்க, இறங்குங்க.
தேவிகா. யாருமா இந்த பொண்ணு? இந்த பொண்ணா விவரம் எதுவும் தெரியல, ரோட்ல மயங்கி கிடந்தா, அதான் இங்க கூட்டிகிட்டு வந்தேன். இப்ப அவ ரொம்ப குழப்பத்துல இருக்கா, அவகிட்ட எதுவும் கேட்க வேண்டாம், நிதானமா யாரு என்னன்னு விசாரி தேவிகா. அவங்க கூட போமா, நீ கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. வாமா. போலாமா? நீ யாருமா? உனக்கா எப்போ தன்னை பத்தி சொல்லணும் தோணுதோ அப்ப சொன்னா போதும். நான் கொஞ்ச நாள் இங்க தங்கலான்னு ஆசைப்படுறேன், நீங்க அனுமதிப்பீங்களா? இங்க தங்கறதுனால உனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்குன்னா தாராளமா தங்கலாம். சரி. சரிம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு ஆபீஸ்க்கு வந்துரு, சரியா? சரி. ராஜ்குமார் சார், அந்த லேடிஸ் 3 பேர்த்து விமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிச்சு வைங்க. அதுல ஒரு பொண்ணு அப்ரூவல் ஆயிருக்கு, அந்த பொண்ணை தனியா விசாரிச்சு. ஓகே சார். ஒன்னும் உட்கார சொல்ல, நீ நெல்லு. நீங்க 2 பேரும் ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இல்ல பரவாயில்ல சார். பாத்தியா, நீ பண்ண தப்புக்கு உன் ஒய்ஃபும் உன் பையனும் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. பாத்தியா, அந்த முகத்தை பாரியா? அவங்களாம் ஸ்டேஷனுக்கு வரலாமா? ஆனா வர வச்சுட்டியே.
ஏதோ அன்பு காட்ட ஆள் இல்லாதவங்க, ஆதரவு இல்லாதவங்க, வாழ வழி இல்லாதவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா கூட ஏதோ அவன் தலைவிதின்னு சொல்லி மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா உன்ன மாதிரி நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க, அன்பு ஆதரவு காட்டுறதுக்கு ஆள் இருக்கவங்க, சேர்த்து வச்ச சொத்து பத்தாதுன்னு கொழுப்பேறி போய் தப்பு பண்றீங்க பாருங்க. உங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாதியா. குற்றம் மட்டும் ப்ரூஃப் ஆகட்டும். உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் விசாரணை இல்லாம தூக்கல போடுங்க. தூக்கா ஐயா? டேய் சிவராமா, உன்னோட சேர்ந்த பாவத்துக்கு எனக்கும் ஆயுள் காலம் குறைஞ்சு போச்சு பாடுறா. ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா, நான் எந்த தப்பும் பண்ணலையா இவன் வீட்டுல தங்கினதை தவிர. நான் லாட்ஜில் ரூம் போட்டு தங்கலான்னு தான் நினைச்சேன். எங்க காசு நிறைய செலவாமோ நினைச்சு இவன் வீட்டுல போய் தங்கிட்டேன் ஐயா. ஐயா என்ன விட்டுருங்க ஐயா, நான் காரோ லாரியோ பிடிச்சி எப்படியோ போய் துபாய் சேர்ந்துறேன் ஐயா. உங்களுக்கு புண்ணியமா போயிடுங்க ஐயா. வாய முடியா சொல்லியா ஸ்ரீநிதி எதுக்காக கடத்தின? என்ன முடிச்சிட்டு இருக்க சொல்லு. சார் ப்ளீஸ் சார், எங்கள் அப்பா ஸ்ரீநிதியை கடத்தினது எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக தான் சார். எனக்கு நல்லது பண்ணுறதா நினச்சி தப்பு பண்ணிட்டார் சார். கான்ஸ்டபிள் இங்க வாங்க. இவங்க 2 பேரும் லாக்கப்ல போடுங்க. சார் நான் சொல்றது கொஞ்சம் போய சார். பிரேம், நான் சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க. இவரெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி ஆளெல்லாம் உள்ள போயிட்டு வந்தா தான் கொஞ்சமா திருந்துவாங்க. நீங்க கிளம்புங்க. பிரேம், ரியலி ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ. அம்மாவுக்கு தைரியம் சொல்லுங்க. போயிட்டு வாங்க. அம்மா போலாமா? போயிட்டு வாங்கம்மா. வாங்கம்மா. Thank you.